ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஒரு கட்டு வெங்காயத்தாள் வாங்கி வச்சுருக்கேன். இதில் தான் இன்றைக்கி ரைஸ் பண்ண போகிறேன். இதை கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ரைஸ் குக்கரில் வேக வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இனி கட் பண்ணி வச்சுருக்கூடிய வெங்காயத்தாளை சேர்த்துடலாம். வெங்காயத்தாளை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது கடைசியாக ரைஸில் போடுறதுக்காக. வெங்காயத்தாளை வதக்கும்போது அதோட கலர் கம்மியாகும். இப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோன்னா கடைசியில் ரைஸில் போட்டோன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெங்காயத்தால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இனி இதில் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்ட பிறகு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ வடித்து வச்சுட்டு கூட ரைஸை இந்த வெங்காயத்தாளுக்கு தேவையான அளவு சேர்த்துடலாம். நான் ஒரு 4.5 ஸ்பூன் ரைஸ் சேர்த்துருக்கேன். ரைஸ் நல்ல உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரைஸ் உடையாமல் கலந்து விடணும். நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தாளையும் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டிருக்கேன். இப்போ இதையும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டேன். டேஸ்டியான வெங்காயத்தாள் ரைஸ் ரெடி ஆயிட்டு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.